ஃபோன் அடிக்குது. ரஜினி சார் படியிலேருந்து இறங்கி வந்து அந்த ஃபோன் எடுக்கணும். இதான் ஷார்ட். இப்போ ரஜினி சார் படியிலேருந்து இறங்கி வராரு, ஃபோன் அடிக்குது. குடுகுடுன்னு ரிவர்ஸில் ஒரு 5 ஸ்டெப் மேலே போறாரு. திரும்பி வந்து ஃபோன் எடுக்கிறாரு. அது ரைட் ஹேண்டில் எடுத்து லெஃப்ட் ஹேண்டுக்கு போட்டு காதில் வைக்கிறாரு. கட்டுங்கிறார் ஸ்ரீதர் சார். ஏன்ப்பா உடனே ஒழுங்கா வந்து ஃபோன் எடுக்க வேண்டியதானே? இல்லை சார், இது என் ஸ்டைலு, ரசிகர்களுக்கு பிடிக்கும். ஐயா அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் ஒழுங்காக வந்து ஃபோன் அடிச்சோன்னு எடு. இப்போ மறுபடியும் அடுத்த டேக்கு. இப்போ ரஜினி சார் 5 படிக்கு மேலே 7 படி பின்னாடி போயிட்டு வர்றாரு. ஐயோன்ட்டு இல்லைப்பா 1 more. இப்போ 9 படி ஆச்சு. இது என்னப்பா இப்படியே பிரச்சனையா இருக்குன்னு கட்டு. ஓகே. அடுத்த நாள் ஷூட்டிங் ஒரு பெரிய கோடீஸ்வரர் ரஜினி சார். அவர் வந்து ஒரு கையெழுத்து போடணும். ஸ்ரீதர் சாரே போய் செலக்ட் பண்ணி ஒரு விலை மதிப்பு மிக்க ஒரு பார்க்கர் பேனா வாங்கிட்டு வர்றாரு. ஷார்ட் நேரத்தில் ரஜினி சார் டக்குன்னு இப்படி எடுக்கிறாரு. பார்த்தா இந்த அளவுக்கு பர்மா பசார் ஒரு 5 ரூபாய்க்கு இருக்கும், இவ்வளோ பெரிய பென்சில். அதை எடுத்து இப்படி போடுறாரு கையெழுத்து. கட். அப்போ ரஜினி பணக்காரப்பா இப்படி பண்ணணும். இல்லை சார், என் ரசிகர்களுக்கு தான் பிடிக்கும் அப்படிங்கிறாரு. ஸ்ரீதர் சார் டென்ஷன் ஆயிட்டாரு. ஐயோ இது ஒத்து வராதுன்ட்டு அவர் அசிஸ்டன்ட் சொல்லி கொஞ்சம் ஒரு சீன்லாம் எடுங்கன்னு சொல்றாரு. இளமை வச்சு நடக்குது, படமும் முடியுது. ஸ்ரீதர் சாருக்கு ஒரு திருப்தியே இல்லாமல் தான் இருக்காரு. ஆனால் தியேட்டரில் போய் அந்த படத்தை பார்க்கும்போது ரஜினி சார் எங்கெல்லாம் ரசிகர்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி சொல்லி நடிச்சாரோ அங்கெல்லாம் ரசிகர்களின் கைத்தட்டல் அரங்கையே ஓடுச்சு. ரசிகர்களோட பல்ஸை பிடிச்சி அவங்களுக்கு பிடிச்சதை எடுத்ததுனால இன்ன வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார். அதாவது ராஜ்கபூர் சார் எவ்வளோ இட்டு கொடுத்தாரு இந்தியில. அவரே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து என் திறமையை காட்டுறேன்ட்டு என்ன சொந்த வாழ்க்கையை எடுக்கிறேன்ட்டு மேரா நாம் ஜோக்கர்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் மிகப்பெரிய அடியை அவர் மிகப்பெரிய கடனாளி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு அவர் கடனாளி ஆக்கப்பட்டார்னா ஒரு தற்கொலை லெவலுக்கு போனார். சூசைட் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஒரு தோணுச்சு, நம்மளோட ஸ்டுடியோவை பார்த்துட்டு போகலாமேன்ட்டு போயிருக்காரு. ஆர்கே ஸ்டுடியோ போயிருக்காரு. அவர் சிம்பிள் பார்த்தாரு, ராஜ்கபூர் சார் கையில் வந்து நகேஷ்மா சாஞ்சிருக்கிற மாதிரி. இதை பார்த்தோன்னா அவர் ஒரு முடிவு எடுத்தார். உடனே அசிஸ்டன்ஸை கூப்பிட்டாரு, தற்கொலை முடிவை தள்ளி வச்சாரு. உடனே நம்ம ஒரு லவ் ஸ்டோரி எடுக்கிறோம், என் பையன் தான் ஹீரோ ரிஷி கபூர் எடுக்கிறோன்னு எடுத்தாரு. அதுதான் பாபி. அந்த பாபி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஒரு 2 மணி நேரம் படம் பார்க்க வர ஆடியன்ஸை ஒரு இருட்டு அறைக்குள்ள வந்து கட்டி போட்டு உட்கார வைக்க வேண்டியது ஒரு படைப்பாளியின் கடமை. அங்க அவனுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் சொல்லி அவனை வந்து என்டர்டெயின் பண்ண மொழிய அங்க உட்காந்து வந்து ஏன் திறமையை காட்டுறேன் நீ பாருன்னா சொல்றது வந்து என்னை பொறுத்தவரை வந்து தேவையில்லாத விஷயமா இருக்கு. என் பொண்டாட்டிக்கு மல்லிகைப்பூ பிடிக்காது, அவங்க ரசனை அப்படி. நான் போய் இந்த நீ மல்லிகைப்பூ தான் வைக்கணும்னு நான் சொன்னா எனக்கு உதவுழுகும். பொண்டாட்டியா இருந்தாலும் அவங்க ரசனைக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துக்கணும். அப்படி இருக்கும்போது சினிமாங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாருக்கும் பிடித்த மாதிரி சினிமா பண்ணாதான் சினிமா ஓடும். சினிமா ஓடினாதான் நாங்க நல்லா இருப்போம், சினிமா நல்லா இருக்கும். ஸோ நடுவர் அவர்கள் எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கும்படி கூறி